வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மைசூரில் இருக்கிற சாமுண்டீஸ்வரி டெம்பிள் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, மைசூர் நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவில் சாமுண்டி மலையில் தாங்க அமைஞ்சிருக்கு. நாம் 4 வீலரில் வந்தோம் அப்படின்னா, இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா 40 ருபீஸ் பே பண்ணிவிட்டு இங்கே நம்ம காரை வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3 ஃப்ளோரில் இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த அம்மன் மகிஷாசுரனை வதம் பண்ணதுனால மகிஷாசுர மர்தினின்னு சொல்லி போற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, புராண காலத்தில் இந்த இடத்த மகிஷாசுரன் தாங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இங்கே மக்களுக்கு அவர் நிறைய துன்பங்கள் விளைவிச்சதுனால மக்கள் எல்லாமே அந்த அம்மன்களை வழிபட்டு இந்த அசுரனை அம்மனே வந்து அழிச்சதாக வந்து இங்கே புராணத்தில் இருக்குது. இந்த அம்மன் மகிஷாசுரனை வதம் பண்ணதுனால தாங்க அந்த அம்மனுக்கு மகிஷாசுர மர்தினின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது. முன்னொரு காலத்தில் இங்கே மகிஷாசுரன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ஆட்சி பண்ணதுனால இந்த ஊருக்கு மைசூரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாம். பின்னர் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்த மைசூர் அப்படின்னு சொல்லி பேர் மாட்டுறாங்க. இப்போ இருக்கிற கர்நாடக அரசு இந்த ஊரை பார்த்தீங்க அப்படின்னா மைசூரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறதாக இங்கே கல்வெட்டுலாம் எழுதியிருக்காங்க. இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாம் போடுற எல்லா விலாக்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த அம்மன் மக்களை காத்ததுனால இங்கே மைசூர் ராஜ்யம் பார்த்திங்க அப்படின்னா இதை அவங்களுடைய காவல் தெய்வமாக ஆதி காலத்திலேருந்தே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றது புராணத்தில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைசூர் மலையில், அதாவது மைசூர் ஹில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான பழங்கால கோயில்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமுண்டீஸ்வரி கோயில், இன்னொன்று வந்து மகாபலேஸ்வரர் கோயில். இந்த மகாபலேஸ்வரர் கோயில் பார்த்திங்க அப்படின்னா சாமுண்டீஸ்வரி கோயிலை விட மிகவும் பழமையான கோயில்னு சொல்லிட்டு புராணத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சாமுண்டீஸ்வரி டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 51 சக்தி பீடத்தில் இதுவும் ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி தேவியினுடைய அம்சத்தில் பிறந்த தாட்சாயினுடைய உடல் பாகங்கள் எங்கெல்லாம் விழுந்ததோ அதை தான் வந்து சக்தி பீடங்கள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அம்மனுடைய தலைமுடி இங்கே விழுந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சாமுண்டீஸ்வரி அவதரித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா 1000 மீட்டர் உயரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தாங்க அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3300 அடி உயரத்தில் இந்த டெம்பிளை அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை பார்த்திங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு நடந்து வரணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிவாரத்துலேருந்தே உங்களுக்கு நடைபாதையும் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டுகள் கொண்ட நடைபாதை இந்த மலைக்கு வருதுங்க. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நடைபாதையில் தான் மக்கள் நடந்து வந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வண்டிகள் வர மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மைசூர் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு திருத்தலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாமுண்டீஸ்வரி டெம்பிள் தாங்க. நீங்கள் நடப்பாதையில் வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 படிக்கட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வந்து நந்தி சிலை அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நந்தி சிலை பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு நிற கல்லால் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மைசூர் வந்திருந்தீங்க, இந்த சாமுண்டீஸ்வரி டெம்பிள் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையே நமக்கு ஷேர் பண்ணலாம். இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காலத்திலேருந்து மட்டும் இல்லைங்க, அப்போருந்து இப்போ வரைக்கும் அரசர்கள் ஆட்சி பண்ண இடம் அப்படின்றதுனால இப்போ வரைக்கும் அந்த அரசாட்சியில் யாராவது ஒருத்தர் வந்து தான் இந்த கோயிலினுடைய எல்லா திருவிழாவையும் துவங்கி வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மைசூர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திருத்தலம் வந்து மிகவும் வந்து அழகான ஒரு திருத்தலமாக உங்களுக்கு தோணும். ஏன்னா உங்களுக்கு மனாமதியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கான ஒரு திருத்தலமாக இந்த இடம் அமையும்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு வழியாக இந்த திருத்தலத்தை சுற்றி பார்த்துட்டு இங்கே முன்னாடி இருக்கிற இந்த கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் வண்டியில் வரதை விட மேக்ஸிமம் வந்து கீழ் மலையிலிருந்து நடந்து வர்றது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கீழேருந்து நடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சின்ன சின்ன கோயில்கள்லாம் அந்த ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நடந்து வரலைங்க, நாங்கள் வரும்போது எல்லாமே வெஹிக்கிளில் தான் வந்தோம். இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு தான் மேலே வந்து கோயிலில் இருக்கிற எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன டிஃபன் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.
நீங்கள் மைசூர் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.